ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பிகைன் த சீன் ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரன் பண்ணோம். எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துச்சு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கிலீஷில் கோட் எழுதுறேன். கரெக்டாக system.out.prinட்னு போடுறேன். அதனால் ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஆனால் இது என்னோட கம்ப்யூட்டருக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியாது. ஓகே, கம்ப்யூட்டர் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை ஒரு மிஷினுக்குள்ளே அனுப்புகிறேன். அந்த மிஷினை தான் ஜாவா கம்பைலர்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஜாவா சி hello.javaன்னு போடுறோமா. இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் இங்கிலீஷில் எழுதுகிற கோடை கன்வெர்ட் பண்ணி பைட் கோடாக மாற்றுது. ஓகே, இந்த ஜாவா கம்பைலர் என்ன பண்ணுது, நான் இங்கிலீஷில் எழுதுகிற கோடை கன்வெர்ட் பண்ணி பைட் கோடாக மாற்றுது. ஓகே, இப்போ இந்த பைட் கோடை திரும்பவும் நம்ம ரன் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பைட் கோடை திரும்பவும் JVM அப்படின்ற ஒரு மிஷினுக்குள்ளே அனுப்புகிறேன். ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இங்கே நான் அனுப்புகிறேன். இந்த JVM என்ன பண்ணுது, இந்த பைட் கோடை மிஷின் ரீடபிள் கோடாக மாற்றுது. அதுக்கப்புறம் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுக்கப்புறம் எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். எகைன் கவனிங்க, இங்கிலீஷில் நான் VS கோடில் எழுதுகிறேன். அது கம்பைல் ஆகி பைட் கோடாக மாறுது. இந்த பைட் கோடை எகைன் மிஷினால் டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இதை ஜாவாவால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எகைன் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாவா JVMக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம். JVM என்ன பண்ணுது, இந்த பைட் கோடை மிஷின் ரீடபிள் கோடாக மாற்றுது. அதுக்கப்புறம் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கோட் வந்து ப்ராசஸ் ஆகுது. அண்ட் அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். இங்கே என்னோட VS கோட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், hello.java இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. ஆனால் இங்கே பல ஃபைல் என்கிட்ட இருக்கலாம். ஒரு புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புக்கில் மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். ஆனால் புக்கோட ஃபர்ஸ்ட்டில் இண்டெக்ஸ் இருக்கும். கரெக்டாக? அந்த இண்டெக்ஸை தாண்டி தான் நம்ம உள்ளே போவோம். அந்த இண்டெக்ஸை பார்த்து தான் நம்ம வந்து உள்ளே போவோம். இதே நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் index.htmlனு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி எந்த ஃபைலில் இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அது இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே எதுக்கு கிளாஸ் ஹலோ அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, ஜாவா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே பற்றி நம்ம லேட்டராக இன்னும் டீட்டெயில்டாக நம்ம படிப்போம். இப்போதைக்கு ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி கோட் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். See you next video. Bye bye.